ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் திங்கட்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே நடைபெற இருக்கிறது. திங்கட்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஈரானுடைய அணுசக்தி உரிமை என்பது பிரிக்க முடியாத ஒரு உயிர் நாடி என்கிறார் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன். ஈரானுடைய இராணுவ தளபதி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பின்னாடி காட்சியாக நூறு நியூஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புல அவருக்கு பின்னாடி அந்த தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்குள்ளான ஒரு ஏவுகணை தளம், அதை எவ்வளவு வேகமாக அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. எனவே இந்த யுத்த நிறுத்த காலத்தை பயன்படுத்தி நிறைய ஏவுகணைகளை தயாரித்து விட்டிருக்கிறார்கள், அதே போன்ற ஆளில்லா விமானங்களையும் தயாரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 191வது நாளிலே நாம் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே மத்திய கிழக்கிலே இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், அந்த யுத்தத்திற்கு பிறகு ஒரு 40 நாட்கள் பாரிய யுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்து தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் அமலிலே இருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தம் எதிர்வருகிற புதன்கிழமையோடு முடிவுக்கு வரப்போகிறது. இதற்கு மத்தியில தற்போது 10 நாட்கள் யுத்த நிறுத்தம் ஒன்று லெபனானிலே ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் இந்த யுத்தத்திலே ஒரு பாரிய தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய காரணத்தினால எப்படியாவது தாங்கள் தான் ஜெயித்தோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு ஒப்பந்தத்தினூடாகவாவது ஈரானை சரணடைய செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இதே நேரம் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு மொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய IRGC புரட்சிகர காவலர் பிரிவினர் அதனை மூடி வச்சிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரியும். அதற்கு மாற்றமாக அமெரிக்காவும் நாங்கள் ஈரானுக்குள்ள போகக்கூடிய கப்பல்களை எல்லாம் பிளாக் பண்றோம், நாங்களும் ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் அதை மீறி ஈரானுடைய கப்பல்கள் தாராளமாக போய் வருகிறார். அதே நேரம் வேறு எந்த நாட்டினுடைய கப்பல்களும் ஹொர்முஸ் பரப்பிலே போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, போனால் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. நேற்றைய தினமும் ஈரான் ஒரு தாக்குதல் நடத்திய செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிலையில தான் ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் திங்கட்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே நடைபெற இருக்கிறது. திங்கட்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தினுடைய தகவல்கள் பிரகாரம் அமெரிக்க ஈரானிய பேச்சுவார்த்தைகளுக்காக துணை அதிபராக இருக்கக்கூடிய JD வான்ஸ் அவர்கள் தலைமை தாங்க மாட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தைகள் சமாதானம், நிரந்தர சமாதானம் என்று வெற்றி அளிக்காவிட்டாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் ஓரளவு சுமூகமாக நடைபெற்றது. அதற்கான காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னா, JD வான்ஸ் அதிலே பங்கு பெற்றிருந்தார். அவர் தான் தலைமை ஏற்றிருந்தார், அமெரிக்காவுடைய துணை அதிபர். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை அவர் எப்படி கேரக்டர்ங்கிறது உலகத்துக்கே இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆனா துணை அதிபரை பொறுத்தவரை அவர் இயற்கையாகவே ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிற காரணத்தினால பல விட்டு கொடுப்புகளோட அரசியல் ரீதியாக எதையும் அணுகக்கூடியவர். அவர் அந்த பேச்சுவார்த்தையில பங்கெடுத்தார் என்பதே ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடைபெற்றிருந்தது, ஆனால் வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் நாளை நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை பலத்த பாதுகாப்புகள் பாகிஸ்தானில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய முக்கியமான பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபரோ அல்லது துணை அதிபரோ அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பாதுகாப்பு கவலைகள் காரணமாக நாளை அவர் பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு நம்பர் 1 புழுகலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி அவர் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறாரு, பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்கிறாரு, அதுக்கான பாதுகாப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. மேலதிக பாதுகாப்புகளையும் இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் இதை முன்னின்று செய்யறது அமெரிக்கா அங்கீகரித்து தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை எப்படியாவது பண்ணி எங்களையும் அவங்களையும் சேர்த்து விட்டுருங்க, இனிமே இவங்களோட சண்டை பிடிக்க முடியாதுன்னு இந்த கோரிக்கை வச்சதே அமெரிக்கா தான். இப்படி எல்லா பக்கமும் அவர்களுடைய தரப்பு பலவீனம் இருந்தாலும் பாகிஸ்தான் பாதுகாப்பை ரொம்ப சூப்பராக பலப்படுத்தி இருந்தாலும் நாளை JD வான்ஸ் கலந்து கொள்ள மாட்டார் என்பதற்கு அமெரிக்க அதிபர் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. சில நேரங்களில் JD வான்ஸ் பேச்சுவார்த்தைக்கு போனால் நிறைய விட்டு கொடுப்புகள் பண்றாரு, அவர் ஈரான் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார் மாதிரி இருக்குது.
அதை விட நம்ம வளம மாதிரி ஸ்டீவ் விட்காஃபையும் ஜார்ஜ் குஷ்னரையும் அனுப்பி விட்டுருவோம், இவங்க 2 பேரும் தான் அதை அப்படி ஹேண்டில் நமக்கு தேவையான மாதிரி பண்ணுவாங்க என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஜார்ஜ் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் தான் வருவார்களாக இருந்தால் அவங்க எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை, அமெரிக்காவிடத்தில் நேரடியாக கேட்டுட்டு தான் அவங்க அந்த முடிவுகளுக்கு போவாங்க. அது இல்லாமல் ஜேடி வான்ஸாக இருந்தால் அவர் நேரடியாக அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். இது நாளைக்கு பேச்சுவார்த்தையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை மேலதிகமான தகவல்கள் வரும்போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு கருத்திலையும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், ஈரான் யுத்த நிறுத்த மீறலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஹொர்முஸ் ஜலசந்தியை கடக்கிற நேரத்தில் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதை சுட்டிக்காட்டி தான் இது யுத்த நிறுத்த மீறல் என்று சொல்றாரு. உண்மையிலேயே இது ஒரு யுத்த நிறுத்த மீறலாக இருந்திருந்தால் அமெரிக்கா இதை பார்த்துக்கிட்டு தான் சும்மா இருப்பானா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இது யுத்த நிறுத்த மீறல் என்று சொல்லிட்டும் அமெரிக்கா ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஈரானோட இனி ஒரு சண்டை பிடிக்கிற லெவலில் அவங்க இல்லை. சரி, அவங்களோட பார்வையில் இது யுத்த நிறுத்த மீறல் தானே, வளமையில் இது ஒரு ஆப்கானிஸ்தான்லையோ அல்லது ஈவன் காசாவிலையோ அல்லது லெபனானில் ஹிஸ்புல்லாக்களோ இதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன நிலைமை, இதை வச்ச திருப்பி ஒரு யுத்தத்துக்கு போயிருப்பாங்க, இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் ஈரான் மிக தெளிவாக யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கிறது. ஹொர்முஸ்ல கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் யுத்த நிறுத்த மீறல், சமாதானம் தொடர்கிறது அப்படிங்கிறார் அமெரிக்க அதிபர். காரணம் என்னன்னா, அவர்களோடு சண்டையிடுகிற நிலைமையில அமெரிக்கா இல்லை. தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அவர்கள் இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாளைய பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், நாங்கள் சொல்றதை கேட்கணும், நாங்கள் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஈரானுடைய உள்கட்டமைப்புகளை தாக்குவோம், மின்சார நிலையங்களை தாக்குவோம், ஈரானை அழிப்போம், ஈரான் அது செய்வோம் இது செய்வோம்ங்கிறாரு. இப்போ கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் சொல்கிறத ஈரான் கேட்கலாட்டி என்ன பண்ணுவேன்டாரு, நான் அழிப்பேன், உடப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், குண்டு போட எல்லாம் சொன்னார்ல, ஏதாவது செஞ்சாரா? இப்பயும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒப்புக்கொள்ளணும்னா அது பண்ணுவேங்கிறாரு. என்ன காரணம்னு கேட்டால், அவர் அப்பவும் பண்ண மாட்டார், இனிமையும் பண்ணுற அளவுக்கு துப்பு கிடையாது. அது வளம மாதிரி அவருடைய ட்வீட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உலக நாட்டுக்கு எதிரியும் இவருடைய ட்விட்டர் லட்சணம் என்னன்னு சொல்லி அது எல்லாத்தையும் விட ஈரானுக்கு தெரியும். இந்த ஆள் எழுதிக்கிட்டு போறாரு, நமக்கு என்ன வேண்டி கிடக்குதுங்கிற லெவலில் அவர்கள் காலத்தை கடத்துவார்கள். ஆனால் இதை மீறி ஈரான் மேல் அவர் தாக்குதல்களை நடத்தினால் ஈரான் உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை கொடுப்பதற்கு மிகவும் தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய அணுசக்தி உரிமை என்பது பிரிக்க முடியாத ஒரு உயிர் நாடி என்கிறார் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன். இன்றைக்கு அவருடைய பாதுகாப்பு படைப்பிரிவுகளுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய IRGC, நாட்டினுடைய இராணுவம் எல்லாத்துக்குமே அவர் நன்றி தெரிவித்து ஆற்றிய உரையில் என்ன சொன்னார்னு கேட்டால், அணுசக்தி பிரச்சனையை பொறுத்தவரையில் அணுசக்தியில் நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டவே கூடாது, லைஃப் டைம் யுரேனியத்தை செறிவூட்டுகிற அதிகாரமே உங்களுக்கு இல்லைன்றலாம் சொல்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அதிகாரம் இல்லை, அது எங்களுடைய உயிர் நாடி, எங்களுடைய உரிமை, அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு முன்பதாகவே, நாளைக்கு பேச்சுவார்த்தை, இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் மீதான அமெரிக்காவுடைய யுத்தம் பிரித்தானியாவை ஐரோப்பாவை நோக்கி மீண்டும் தள்ளி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் இந்த யுத்தத்தில் உலகத்துக்கு செஞ்ச அநியாயங்கள் மாதிரி அந்த செஞ்சதில் பல நாடுகளுக்கு பல நலவுகளும் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கெத்து என்ன, ஈரானுடைய பவர் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தெரிய வந்திருக்குது. ஓ, ஈரான்டா இவ்வளோ பயங்கரமாக இருப்பாங்க போல, இப்போ இவ்வளோ திருப்பி அடிச்சிருக்கிறாங்களேங்கிறத உலகத்துக்கு காட்டிட்டாங்க. அந்த நலவை உண்டாக்கினது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ரெண்டாவது, மத்திய கிழக்கில் எங்களுடைய பேஸ் இருக்குது, கத்தாரில் எங்களுடைய பேஸ் இருக்குது, துபாயில் இருக்குது, சவுதியில் இருக்குது, ஏதாவது வந்தால் தொலைச்சி விடுவோம் பாரு, எங்களுடைய விமானம் தாங்கி கப்பல் இருக்குது, வந்துச்சுன்னா நீங்களாம் செத்தீங்க பாருங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. விமானம் தாங்கி கப்பலையும் டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க, அவங்களுடைய ஆயுதங்களையும் டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க, அவங்களுடைய பேஸ் எல்லாத்தையுமே டம்மி பீஸ் ஆக்கி அடிச்சு நுரைக்கிட்டானா இல்லையா? இது எல்லாமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச நல்ல காரியங்கள் இந்த உலகத்துக்கு. அதே மாதிரி பிரித்தானியாவுக்கு அவர் செஞ்சிருக்க ஒரு நல்ல காரியம் என்னன்னா, இந்த யுத்தத்தில் பிரித்தானியாவை இழுத்துட பார்த்தாரு. நாங்கள் வரவே மாட்டோம்ட்டாங்க, உங்களுடைய ஆயுத கப்பலை தாங்கட்டாங்க, தரவே மாட்டோம்ட்டாங்க. இப்படி பிரித்தானியா ஓரமாகவே நின்ட்டாங்க, இது எங்கள் யுத்தம் இல்லை உங்கள் யுத்தம்ட்டாங்க. நேட்டோவை கூப்பிட்டு பார்த்தாரு, போகலை, நீங்களாம் பச்சை கோழைகள்னாரு. நாங்கள் கோழையாகவே இருந்துட்டு போகிறோம், ஈரானோட சண்டைக்கு வந்து ஒன்றை மாதிரி வம்புல மாட்டிக்க விரும்பலப்பான்ட்டு ஓரமாக நின்ட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது பிரித்தானியா
ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர், அதாவது ரிஷி சுனக்குக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தவர், அவர் ஆட்சி கவிழ்வதற்கு காரணமாகவே அமைஞ்சது என்னன்னு கேட்டால், யூரோப் யூனியன்ல இருந்து அவர்கள் தங்களை ஒதுக்கி கொண்டதுதான். பிரித்தானியா யூரோப் யூனியன்ல இணைஞ்சிருந்துச்சு. யூரோப் யூனியனுக்கு பெரிய அளவில் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாகவும் பிரித்தானியா தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, பிரித்தானியாவுக்கு இதில் எந்த நலவும் கிடையாது, நாங்கள் யூரோப் யூனியனை விட்டு வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்க. ஒரு தசாப்த காலங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் யூரோப் யூனியனோடு இணைவதற்கு பிரித்தானிய மக்கள் தயாராக இருக்கிறார். போரிஸ் ஜான்சன் நினைக்கிறேன், அவர் இருக்கிற காலத்தில் இது நடந்தது. ஜான்சனுடைய அந்த வாக்கெடுப்பில் கூட பிரித்தானியா ஐரோப்பிய யூனியனை விட்டு பிரியறதுக்கு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றது. ஆனால் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போ மீண்டும் என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம அமெரிக்காவை நம்பி ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பிரிஞ்சு அமெரிக்கா நம்முடைய வலுவான கூட்டாளின்ட்டு வந்தோம், ஆனால் இவனை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை தொலைச்சி விடுவான், நம்மளை கொண்டு எங்கேயாவது சிக்கி விட்டுருவான், நம்ம அழிஞ்சு போயிடுவோம், அதை விட யூரோப் யூனியனோட நம்ம நின்றுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் யூரோப் யூனியனோடு சேருவதற்குரிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறது பிரித்தானியா. இதுவும் டொனால்ட் ட்ரம்ப் செய்துட்டு போன ஒரு நல்ல காரியமாக உலகம் பார்க்கக்கூடியதை நம்ம இன்றைக்கும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அர்ஜென்டினாவினுடைய அதிபர் மிலே இன்றைக்கு இஸ்ரேலில் தரையிறங்கி இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய சில இனவாத தலைவர்கள், ஆட்சியாளர்கள் என்ற ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அதுல இந்த அர்ஜென்டினாவினுடைய அதிபர் மிலேவும் வருவாரு. இந்த ஆளுக்கு வேலை என்னன்னா, காசாவில் கொத்து கொத்தா மக்கள் கொல்லப்படக்கல இஸ்ரேலுக்கு போய் இறங்கி ஜெருசலம், ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் போவார். போய் இஸ்ரேல் வெல்ல வேண்டும், இஸ்ரேல் கிழிக்க வேண்டும் அப்படிம்பாரு. அதே மாதிரி இப்போ ஈரானோட ஒரு ஓரில் அடி வாங்கி நாசமா போய் கிடக்குறாங்க. லெபனான்ல நடந்த ஓரில் ஹிஸ்புல்லாட்ட அடி வாங்கி நாசமா போய் கிடக்குறாங்க. அதாவது ஈரான் தாக்கிய தாக்குதல்களில் ஒரு பகுதியில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அர்ஜென்டினாவினுடைய அதிபர் மிலே என்ன பண்றாருன்னா, 3 நாள் பயணமாக இஸ்ரேலில் போய் தரையிறங்கி இருக்கிறார். பல இனவாத கருத்துக்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கிழக்கு ஜெருசலம்ல இருக்கக்கூடிய மேற்கு சுவரை அவர் பார்வையிடுவார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் அவர் சந்திப்பார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இவரெல்லாம் அக்மார்க்கு பக்கா இனவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள். முழுவதுமாக உலகம் முழுவதும் யார் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் மட்டும் வாழணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க. அவர் தான் இன்னைக்கு போய் இறங்கியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு மேலதிகமாக ஹொர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களை ஈரான் தடுத்திருக்கிறது. அமெரிக்கா சொல்றாங்க, நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், நாங்கள் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிட்டோன்றாங்க. ஆனால் ஈரானை மீறி ஒரு கப்பல் நகர முடியலை. இன்னைக்கு போஸ்ட்வானா அதே போன்ற அங்கோலாவினுடைய கொடிகளோடு பயணிக்க முயற்சித்த 2 டேங்கர்கள், எண்ணெய் டேங்கர்களை ஈரான் தடுத்திருக்கிறது. அவர்களால் நகர முடியாமல் போயிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் ஈரானுக்குள் இன்றைக்கு செயற்கைக்கோள்களை இறக்குமதி செய்த 4 பேரை ஈரானிய பாதுகாப்பு பிரிவுகள் கைது செய்திருக்கிறார்கள். ஈரானுக்குள்ள இன்டர்நெட் பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. இதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, எல்லாம் மாஸ்கினுடைய இணையதள தொடர்புகளை எல்லாம் சேட்டலைட் மூலமாக இணையதளத்தை எடுத்துக்கொள்வதற்குரிய உபகரணங்கள் கையளிக்கப்படுகிறது. அதனூடாக மொசாதுக்கு வேலை பார்க்குற ஆக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. உள்நாட்டுக்குள்ள குழப்பங்கள் உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்றதுனால இந்த மாதிரி இறக்குமதி செய்த 4 பேரை இன்றைக்கு அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி, ஏன்னா ஜக்காத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜக்காத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம
ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். ஈரானுடைய இராணுவ தளபதி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அமீர் ஹத்தாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எதிரிகளை நாங்கள் எதிர்கொள்வோம். போருக்கு முந்தைய காலத்தை விட ரொம்ப அதிகமான வேகத்தில் நாங்கள் ஏவுகணைகளை மீண்டும் தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஏவுகணை ஏவக்கூடிய தளங்களை எங்கெல்லாம் தாக்குதலுக்குள்ளாகியதோ அதையெல்லாம் நாங்கள் திரும்ப ரிப்பீட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி ஆளில்லா விமானங்கள் ஏவுதளங்களை எல்லாம் ரொம்ப அதிகமாக நிரப்பிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானை போல வேறு எந்த நாடும் இப்படி பண்ண முடியாது, நாங்கள் மட்டும்தான், எங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தொடர்ந்து அதை அவர் பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நூறு நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுடைய இராணுவ தளபதி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பின்னாடி நூறு நியூஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் அவருக்கு பின்னாடி அந்த தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்குள்ளான ஒரு ஏவுகணை தளம், அதை எவ்வளவு வேகமாக அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. எனவே இந்த யுத்த நிறுத்த காலத்தை பயன்படுத்தி நிறைய ஏவுகணைகளை தயாரித்து விட்டிருக்கிறார்கள், அதே போன்ற ஆளில்லா விமானங்களையும் தயாரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த வாட்டி பல பில்லியன் பெறுமதியான அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளையும் அமெரிக்காவுடைய ஏவு தளங்களையும் அளித்தது ஈரானுடைய சாதாரணமான ட்ரோன்களை வச்சு தான் அமெரிக்காவினுடைய பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை எல்லாம் அவங்க அழிச்சிருக்கிறாங்க. எனவே இப்பொழுது அமெரிக்கா நிறைய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டால், ஈரானுடைய இந்த விலை குறைஞ்ச தரமான ட்ரோன்களை எதிர்கொள்வதற்கு நம்ம ரொம்ப பெருமதியான ஏவுகணைகளை பயன்படுத்தி ரொம்ப நஷ்டப்பட்டுடுறோம். எனவே எப்படி நம்மளும் குறைஞ்ச லெவலுக்கு இதை பண்ணுறது. ஆல்ரெடி ஈரானுடைய ஷஹீத் வகையான ட்ரோன்கள் இருக்குது, அந்த ட்ரோனை காப்பி பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா. வளமல அமெரிக்காவினுடைய ட்ரோனை தான் ஈரான்காரன் காப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்த நேரம் போக இப்போ ஈரானுடைய ட்ரோன்களை அமெரிக்காக்காரன் காப்பி பண்ணக்கூடிய நிலைமை மாறி இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைய தினம் இஸ்லாமாபாத்தில் நடைபெறக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். காசா, லெபனான், ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பாளர்களால் அப்பாவிகளுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரம் தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.